அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஆட்டுக்கால் பாயா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஆட்டுக்காலை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் தக்காளி, சின்ன வெங்காயம், கொத்தமல்லி தழை, உப்பு போட்டு தண்ணி ஊற்றி 10 விசில் வச்சுக்கலாம். இது விசில் வந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். தேங்காய், முந்திரி, கசகசா, ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இதுக்கு இந்த பச்சை மிளகாய் காரம் தான். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு, பட்டை, கல்பாசி பூவும் போட்டுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. தக்காளியும் போட்டுக்கோங்க. இதை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். புதினா போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் சிம் பண்ணி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காய் அரைச்சதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சிம்மில் இருக்கட்டும். நம்ம இப்போ ஆட்டுக்கால் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துக்கலாம். நான் 10 விசில் 12 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம அந்த மசாலாவை இதில் ஊற்றிக்கலாம். இதில் நல்லா ஊற்றிட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளவோ அவ்வளோ ஊற்றிக்கங்க. நம்ம முந்திரியெல்லாம் போட்டு அரைச்சிருக்கனால குழம்பு திக்காக தான் இருக்கும். நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். உப்பு குடித்து பார்த்துட்டு உப்பு பத்தாட்டி நீங்கள் போட்டுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் போட்டிருக்கேன். மிளகு, ஜீரகம் தூளாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவோம். சரி, இப்போ ஒரு விசில் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொதிக்க வச்சு நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவோம். அது மறுபடியும் எதுக்கு ஒரு விசில் வைக்கிறோம்னா, அந்த தேங்காய் மசாலா அந்த காலில் நல்லா சாந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கால் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுவோம். நான் ஆப்பத்துக்கு தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.